வெண்பாவுக்கு இப்போ ரொம்ப கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு போல. அதனால தான் ஏற்கனவே ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு, மறுபடியும் குழந்தை கடத்துறவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இப்ப என்னடான்னா, அவங்க கிட்ட இருந்தும் தப்பிச்சு வரும்போது, கடைசியில வெண்பாவுக்கு இவ்ளோ பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு கண்டிப்பா யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வெண்பா இறந்து போயிட்டாங்க. அதாவது வெண்பா மாதிரியே அதாவது நீங்க குடுத்த அடையாளங்கள் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட உடல் மார்ச்சர்ல இருக்கு. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு குழந்தை இறந்துடுச்சு. அது உங்க குழந்தை தானான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் ஒரு ஃபோன் கால் வருது. உண்மையிலேயே விஜயும் மல்லியும் அந்த ஒரு இடத்துலயே மனசொடைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு கண்டிப்பா அது என் பொண்ணு வெண்பாவா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப கான்பிடென்ட்டோட சொல்றது மட்டும் இல்லாம அந்த ஒரு இடத்துக்கு போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேருக்குமே புரியல. ஒரு பக்கம் நாகு இருந்துகிட்டு இங்க பாருங்க தம்பி, கண்டிப்பா அது நம்ம வெண்பாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப என்ன சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தை ஆக்சிடென்ட்ல இறந்துருச்சு. அந்த குழந்தையோட உடலை பார்க்கறதுக்கு வாங்க. அதாவது உங்க குழந்தையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அது நம்ம வெண்பா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதனால நீங்க 2 பேரும் மனச திடப்படுத்திக்கிட்டு நீங்க அங்க போய் பாருங்க. கண்டிப்பா அது நம்மளோட வெண்பாவா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனாலும் விஜயால அங்கிருந்து போகவே முடியல. ஏன்னா அங்க போய் பார்த்து உண்மையிலேயே வெண்பா இறந்து போயிருந்தாங்க. வெண்பாவோட உடல் தான் அங்க இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம விஜய் அந்த ஒரு இடத்துலயே உயிரை விட்டுருவாரு. அதனாலதான் ரொம்பவும் பயந்துகிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இப்போ வெண்பாவுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ ஏற்கனவே கெட்ட சகுனம் வேற நம்ம மல்லிக்கு காட்டி கொடுத்துருச்சு. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ கெட்ட சகுனமும் காட்டி கொடுத்துருச்சு. அதே மாதிரி போலீஸ் கிட்ட இருந்து இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்னு எதிர்பார்க்கல. இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நம்ம மல்லி விஜய்க்கு அகேன்ஸ்டாவே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுல குழு குழுன்னு இருக்கக்கூடிய ஒரே ஆள் யாரு அப்படின்னா இந்த ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரி இந்த ஒரு விஷயத்த கேட்ட உடனே, அதாவது போலீஸ் இப்படி சொல்றாங்க. இந்த வீட்ல என்னடான்னா இப்போ கெட்ட சகுனம் ஒரு ஒண்ணு காட்டி குடுத்துருச்சு. அப்போ அந்த வெண்பாவோட கதை முடிஞ்சதா? அப்பாடா! இனிமே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நமக்கு இருந்த பிரச்சனை எல்லாமே இனிமே நீங்க போகுது. அதாவது விஜய் நேரா போய் மார்ச்சரில பார்க்க போறான். அங்க இருக்கக்கூடியது வெண்பா. வெண்பாவ பார்த்த உடனே இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். அங்கேயே இவன் பொட்டுன்னு போயிடுவான். அப்படி இல்லைன்னா கூட தான் பொண்ணை இழந்த ஒரு சோகத்துல மல்லிய கொன்னுட்டு அடுத்ததா இவனும் ஜெயிலுக்கு போயிடுவான். ஏதோ ஒண்ணு எது நடந்தாலுமே நல்லது. எப்படியோ ஒரு வழியா நம்ம நினைச்சது நடந்து போயிடுச்சு. இன்னும் ஒரு நாள் இந்த ஒரு நாள் முடிஞ்சது அப்படின்னா நாளையில இருந்து இந்த சொத்து எல்லாமே நம்மளோடது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ இந்த ராஜேஸ்வரி அப்படியே நினப்புல மிதந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா வெண்பாவோட கதை முடிஞ்சிருச்சு. விஜயும் மல்லியும் இனிமே உயிரோடவே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆனா கடைசியில தான் உண்மையிலேயே ராஜேஸ்வரிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவமே காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம விஜயும் மல்லி இல்ல எங்களால இங்கிருந்து போக முடியாது. என்ன ஆனாலுமே சரி அங்க போய் நாங்க பார்க்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இருந்தாலும் அந்த மார்ச்சரிக்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வேற வழி கிடையாது. அங்க போய் அது தான் பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. ஏன்னா போலீஸ் இந்த மாதிரி சீக்கிரமா கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால. ஆனா அதே சமயத்துல இப்போ அங்க போய் பார்க்கும்போது தான் உண்மையிலேயே அங்க இருக்கக்கூடியது வெண்பா கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் 2 பேருக்கும் உயிரே வந்துச்சு. ஆனா அதே சமயத்துல இப்போ வெண்பா எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் இப்போ வெண்பாவ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதாவது வெண்பாவோட உயிருக்கே ஆபத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. வெண்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் கெட்ட சகுனம் காட்டி கொடுத்தது. அதாவது அவங்க சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வெண்பாவை எப்படியாச்சும் நல்லபடியா கொண்டு என்கிட்ட சேர்த்துரு அப்படின்னும் போது அந்த ஒரு டைம்ல அந்த கற்பூரம் அணைஞ்சதுனாலதான் ஏதோ ஒரு கெட்ட சகுனம் வெண்பாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துருச்சு. வெண்பாவுக்கு ஏதோ ஒரு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசு படபடன்னு இருந்துச்சு. அந்த ஒரு டைம்ல இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நியூஸ் வந்தது ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஆனா இப்போ அது தன் பொண்ணு இல்ல வெண்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உயிரே வந்துச்சு. ஆனா அதே சமயத்துல இப்போ வெண்பா கண் முழிக்கிறதுக்கு இன்னும் 24 மணி நேரம் ஆகும். வெண்பா கண் முழிச்சாதான் அடுத்ததா என்ன ஒரு விஷயம்னாலும் வெளியே வர முடியும். ஏன்னா வெண்பாவோட உயிருக்கு ஆபத்து இல்ல. அதே சமயத்துல
வெண்பா யாரு, என்ன, ஏது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ போலீஸ்க்கும் இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டாங்க. இந்த மாரி ஒரு பொண்ணு வந்து இங்க ஆக்சிடென்ட் ஆயி வந்து சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்ல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், மல்லிக்கும், விஜய்க்கும் உண்டான அந்த பயம் எவ்ளோ பெரிய பயம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எந்த அளவுக்கு மிகப்பெரிய கொடுமையான வலி அப்படிங்கிற ஒரு விஷயமும் நல்லாவே தெரியும். அதே சமயத்துல இப்போ மல்லி உயிரோட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆனா அதே சமயத்துல இப்ப ஏற்கனவே வந்து இந்த வெண்பாவ கொண்டு போய் வித்தா ரூ. 2,00,000 கிடைக்கும். இது பெரிய டீல். இன்னும் ஒரு 4, 5 குழந்தைங்க கிடைச்சா போதும் அப்படின்ற மாரி நெனைச்சாங்க. இப்போ அந்த ரவுடிங்க பின்தொடர்ந்து வந்து நம்ம வெண்பா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியான நேரம் வந்தா வெண்பாவ கடத்திட்டு போயிடலாம். ஏன்னா மறுபடியும் ஒரு பொண்ண வந்து கடத்திட்டு வர்றது அவ்வளோ பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ கடத்தப்பட்ட பொண்ணு யாரு, என்ன, ஏதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இங்கிருந்து இந்த பொண்ண கடத்திட்டு போயிடணும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே தொலைஞ்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுல வேற வந்து போலீஸ்க்கு உண்மையிலேயே இப்போ வெண்பாவ வந்து இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம மாட்டிக்குவோம். ஏன்னா அந்த அதாவது வெண்பாவுக்கு அங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். அதாவது அவங்க எங்க வந்து கொண்டு போய் விக்கிறாங்க, எத்தன குழந்தைங்கள கொண்டு போய் விக்கிறாங்க, இப்படின்ற எல்லா டீட்டெயிலும் ஏ டூ இசட் வந்து தெரியும். அதனால தான் வெண்பாவ மறுபடியும் கிட்னாப் பண்ணணும்ன்ட்டு அவ்ளோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா விஜயும், மல்லியும் இவ்ளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் மல்லிய விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா மல்லிய காப்பாத்துறதுக்கு மாஸ் என்ட்ரி குடுப்பாங்க. அதுல எந்த ஒரு சிறிய சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.